அர்ஜுன் வரேன் சிங் டைரக்ஷன்ல அனன்யா பாண்டே, சித்தாந்த் சதுர்வேதி, ஆதர்ஷ் கௌரவ் நடிச்சு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஹிந்தி மூவி தான் கோ கஹே ஹம் கஹான். அனன்யா, சித்தாந்த், ஆதர்ஷ் 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. 3 பேர் சேர்ந்து ஒன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது பர்சனலா இவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களால இவங்களுக்குள்ள வர ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸால இவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது அண்ட் ஃபைனலா மறுபடியும் அவங்க லைஃப் நார்மலாச்சா, இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. 3 ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்ற அளவுக்கு பாண்டிங் செம்மையா இருந்துச்சு. ஸ்டாண்ட் அப் காமெடினா சித்தாந்தோட ஸ்டாண்ட் அப் ஷோஸ்ல காமெடிஸும் லாஸ்ட்ல அவர் ஓபன் பண்ற எமோஷனல் ஸ்பீச்சும் வேற லெவல். அனன்யா பாண்டே 2 பேருக்கு நடுவில் ஒரு சென்ட்ரல் ரோலா பண்ணிருக்காங்க. இவங்களோட கேட்ராக்கும் பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். ஆதர்ஷும் ஜிம் ட்ரெயினரா செம்ம பிசிக் மெயின்டைன் பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லாவே இருந்துச்சு. 3 பேருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிற வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருந்த படம். இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததும் கொஞ்சம் டிராகியா இருந்துச்சு. ஆனா டுவர்ட்ஸ் நல்லா என்கேஜிங்கா ஃபீல் குட்டா இருந்துச்சு. பர்சனலா கனெக்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொண்டு போனது இந்த படத்தோட பெரிய பிளஸ். சோஷியல் மீடியாவால நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை ரொம்பவே நேச்சுரலா இந்த 3 பேரோட கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங் கூட செம. ஓவராலா பார்த்தா ஒரு சில லேக்ஸ் இருந்தாலும் மோஸ்டா இன்னைக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்காவும் ஃபீல் குட்டாவும் இருந்துச்சு. இந்த நியூ இயரை ஃப்ரெண்ட்ஸோட நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த கோ கஹே ஹம் கஹான்.